இந்த உலகத்திலேயே அந்த கருவறையில் உள்ள அத்தனை பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது தஞ்சாவூர்ல தான். 18 அடி மொத்த உயரம் அண்ட் அப்கோர்ஸ் கிட்டத்தட்ட 12 அடி வந்து உயரம் உள்ள அந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சிவலிங்கம் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது தஞ்சாவூர் பெரிய கோயில் மட்டும்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சோட வந்து பிரதிஷ்டை செஞ்சு வந்து கோயில் உள்ளார வந்து கொண்டு போய் வைப்பாங்க. ஆனால் அத்தனை அடி உயரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசல் வழியாக வந்து கொண்டுட்டு போயிருக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்து எப்படி தான் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து கோயிலை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வச்சு தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலோட விமானம் அந்த இடைச்சிக்கல் டாப்பில் ஒரு கல் இருக்குல்ல 80 டன் அந்த கல்லை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து மேலேருந்து வந்து இறக்கி வந்து நடுப்பரை வந்து வச்சதா சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட் இருக்குது. அந்த வாசல் வழியால் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து கொண்டுட்டு போக முடியாது. அதுதான் வந்து இந்த கோயிலோட ஒரு சிறப்பு அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலகுமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு உடையார் புக்கில் வந்து இது வந்து வரலாறு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாகங்களால் ஆன வந்து ஒரு பகுதி தான் வந்து அந்த ஒரு